வேந்தர் மூவிஸ் மதன் கைது. இந்த செய்தியை கேட்டோனையே அப்பாடா ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்கடான்ற பெருமூச்சு நமக்கே இருக்கும்போது கடந்த 6 மாதமாக தண்ணியை காட்டின மதனை படாத பாடுபட்டு பிடிச்சிருக்கிற போலீஸோட மனநிலை எப்படி இருக்கும்? அதனால தான் வெள்ளிக்கிழமையே போலீஸுக்கிட்ட மாட்டின மதனை 3 நாளாக வச்சு முகமே பூரிப்பில் வீங்கி செவக்கிற அளவுக்கு கவனிச்சுத்தான் திங்கக்கிழமை சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி, மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் இருந்த மதனு திருப்பூர் அவினாசி ரோட்டில் எப்படி சிக்குனா? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மதன் கேஸ் பற்றின சின்ன ரீவைண்டை பார்க்கலாம். எஸ்ஆர்எம் கல்லூரியில் அட்மிஷன் வாங்கி தரதா சொல்லி பல பேர்கிட்டருந்து கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டிட்டு ஓடின ஆளு தான் மதன். இந்த மதன் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி தலைமறைவான சமயத்தில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் தான் வசூலித்த எல்லா பணத்தையும் எஸ்ஆர்எம் கல்லூரி பாரிவேந்தர்கிட்ட கொடுத்துட்டதாகவும் இப்போ நான் காசிக்கு போய் கங்கையில் சமாதி அடைய போவதாகவும் எழுதியிருந்தார். அப்போ தான் ஆரம்பித்தது இந்த கதை. மதனை பிடிக்க தனிப்படை போட்டு போலீஸ் தேடுன்னு தேடிச்சு. ஆனால் ஒன்றும் சிக்கலை. மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் போலீஸ் சுற்றிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் மதனோட அம்மா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை வச்சு நீதிமன்றமும் போலீஸுக்கு தாக்குச்சி போட ஆரம்பிச்சிச்சு. இது இப்படின்னா மதனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அவரோட மனைவிகளான சிந்துவும் சுமலதாவும் புகார்களை கொடுத்ததோட அவரோட சொத்துக்காவும் முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவில் பாரிவேந்தரும் விசாரிக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டார். சரி, அப்பெல்லாம் மாட்டாத மதன் இப்போ எப்படி மாட்டினாருன்னு தானே கேட்குறீங்க? இப்போ வர அந்த இன்வெஸ்டிகேஷன் கதைக்கு. மதனோட இருப்பிடத்தை ஸ்மெல் பண்ண டிசி சுதாகரன், ஏசி நந்தகுமார் தலைமையிலான போலீஸ் டீம் பல கோணங்களில் முயற்சி செய்ததாக காக்கிகள் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. மொபைல் லைனில் பேசாமல் வாட்ஸ்அப் மாதிரியான ஆன்லைன் மூலமாக தான் எல்லாருக்கிட்டையும் மதன் பேசினாருன்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இதில் மதனோட முதல் மனைவி சகோதரர் சின்னு மூலமாக மதனோட கூட்டாளி சுதீரை வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ எதுவும் பிடிபடலை. பிறகு ராஜா அண்ணாமலைபுரத்தை சேர்ந்த சேகரோட மதன் பேசுகிறதை தெரிஞ்சு அவரை தேடி அலைஞ்சு மணிப்பூரில் கைது செஞ்சாங்க. அதான் மதனுக்கு விரித்த முதல் வலை. சேகர் மட்டும் இல்லாமல் மதன் கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரோட சகோதரி காயத்ரி கிட்டையும் மதன் வாட்ஸ்அப் கால் மூலிமா பேசியதை ட்ரேஸ் பண்ணின போலீஸ் அந்த காயத்ரி மூலமாக தான் மதனை ஸ்ட்ராங்காக வலை விரிச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர்லேயும் வர்ஷாங்கிற பெண்ணோட மதனுக்கு நல்ல பழக்கம் இருந்திருக்கு. இந்த மாதிரியான தோழிகளோட நட்பு தான் மதனை திருப்பூர் வரைக்கும் வர வச்சு போலீஸ்கிட்ட மாட்ட வச்சிருக்கு. இதில் கூத்து என்னன்னா, திருப்பூரில் மதன் மாட்டும்போது போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வர்ஷா வீட்டுக்குள்ள நைட்டியோட மதன் ஒளிஞ்சிருந்தாராம். நினச்சி பாருங்க, வேந்தர் மதன் நைட்டியோட கொடுமை. அதான் கூட்டிகிட்டு போய் 3 நாள் நலுங்கு வச்சு அனுப்புனாங்க போல. இந்த விஷயம் இதோட முடியலை. இனி மதன் என்ன மாதிரி வாக்குமூலம் கொடுக்க போகிறாரு, அதை எப்படி போலீஸ் கையாள போகுதுன்றதை பொறுத்து தான் இந்த வழக்கோட உண்மைத்தன்மை தெரிய வரும். இன்னும் எத்தனை பேர் என்னென்ன கெட்டப்பில் மாட்ட போகிறாங்களோ.